ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழு அன்பர்களின் அடியவர்களின் அருளாளர்களின் சர்க்கரை வியாதியை போக்குகின்ற ஆலயமாக கோயில் வெண்ணி அழகிய சௌந்தரிய நாயகி உடனமர்ந்த கரும்பேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோயில் வெண்ணி சௌந்தரிய நாயகி உடனமர்ந்த கரும்பேஸ்வரர் ஆலயம் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்திற்கு அருகிலே அமைந்துள்ளது. தஞ்சாவூரிலிருந்தும் திருவாரூரில் இருந்தும் நீடாமங்கலத்திலிருந்தும் கோயில் வெண்ணி அழகிய சௌந்தரிய நாயகி உடனமர்ந்த கரும்பேஸ்வரர் ஆலயத்திற்கு பேருந்து வசதி உள்ளது. ஆதி காலத்திலே அடர்ந்த கரும்பு வனமாக இருந்த இந்த பிரதேசத்திலே இறைவன் சுயம்புவாக தோன்றியதால் இறைவனுக்கு கரும்பேஸ்வரர் என்ற திருநாமம். இன்றும் அந்த கரும்பேஸ்வரர் திருமேனியிலே கரும்பு கட்டுகள் போன்ற தோற்றம் உடையதை நாம் கண்ணார கண்டு இறைவனை வணங்கலாம். 2 முனிவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து ஆலயத்தின் தலவிருட்சம் கரும்பா அல்லது வெண்ணி என்று அழைக்கப்படுகின்ற நந்தியா வர்தனமா என்று அவர்களுக்குள் விவாதம் நடந்து கொண்டிருந்த போது இறைவன் அசரீரியாக தோன்றி, எனது பெயரிலே கரும்பு இருக்கட்டும், ஆலயத்தின் தலவிருட்சமாக வெண்ணி என்று அழைக்கப்படுகின்ற நந்தியா வர்தம் இருக்கட்டும் என்று இறைவன் கரும்பேஸ்வரர் அந்த 2 முனிவர்களுக்கு விளக்கம் கூறிய இடம்தான் இந்த சர்க்கரை வியாதியை போக்குகின்ற கரும்பேஸ்வரர் ஆலயம். முசுகுந்த சக்கரவர்த்தி, கரிகால் சோழன் ஆகியோரால் பல திருப்பணிகள் செய்யப்பட்ட ஆலயம். அப்பர் சம்பந்தர் ஆகியோரால் தேவாரர் பாடல் பெற்ற ஆலயம். சர்க்கரை வியாதியுடைய அன்பர்கள் அருளாளர்கள் மெய் அடியார்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து அழகிய சௌந்தரிய நாயகி உடனமர்ந்த கரும்பேஸ்வரரை வணங்கி ரவையையும் சர்க்கரையையும் சம அளவாக கலந்து இறைவனை வணங்கிவிட்டு வெளிப்பிரகாரத்திலே தூவினால் எறும்புகள் வந்து அந்த சர்க்கரையை மட்டும் தின்றுவிட்டால் படிப்படியாக அருளாளர்களின் அன்பர்களின் மெய்யடியார்களின் சர்க்கரை வியாதி நீங்கும் என்பது இங்கு ஐதீகமாக போற்றப்படுகின்றது. மேலும் இந்த ஆலயத்து இறைவியாக விளங்குகின்ற அழகிய சௌந்தரிய நாயகி பெண்களின் சுகப்பிரசவத்தை தானே முன் நின்று நடத்துகின்றாள் என்ற நம்பிக்கையும் காலங்காலமாக இருந்து வருகின்றது. வளைகாப்பு முடிந்தவுடன் பெண்களோ அல்லது பெண்களின் கணவரோ இந்த ஆலயத்திற்கு வந்து காணிக்கையாக சௌந்தரிய நாயகிக்கு வளையல்களை காணிக்கையாக அளித்தால் சௌந்தரிய நாயகி அந்த பெண்களின் சுகப்பிரசவத்தை தானே முன்னின்று நடத்துகின்றாள் என்பது இந்த ஆலயத்தின் ஐதீகமாகும். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் கரும்பேஸ்வரர் திருமேனியிலே சூரிய கதிர்கள் விழுகின்ற அதிசயத்தையும் நாம் காணலாம். தீர்த்தமாக சந்திர தீர்த்தம், சூரிய புஷ்கரணி தீர்த்தம் இங்கே அமைந்துள்ளது. இந்த ஆலயம் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்திற்கு அருகிலே உள்ளது. நீடாமங்கலத்திலிருந்தும் தஞ்சாவூரிலிருந்தும் திருவாரூரில் இருந்தும் இந்த ஆலயத்திற்கு செல்வதற்கு பஸ் வசதிகள் உள்ளன. அடியவர்களின் அருளாளர்களின் அன்பர்களின் மெய்யடியார்களின் சர்க்கரை வியாதியை போக்குகின்ற திருத்தலமாக சௌந்தரிய நாயகி உடனமர்ந்த
கரும்பேஸ்வரர் ஆலயம் கோயில் வெண்ணி என்ற திருத்தலத்திலே அமைந்துள்ளது. ஓம் நமச்சிவாய்.